வணக்கம் நண்பர்களே. நம்ம பிக் பாஸ் சீரியஸ் பத்தி நம்ம விமர்சனம் பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா எதுவுமே இங்க விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது கிடையாது. அப்படிதான் இந்த பிக் பாஸ் சீரியஸும். அதுல நிறை குறைகள் எதுவும் இருந்தா அதை பத்தி அலசி ஆராயலாம் அப்படின்னு தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். ஏன்னா அரசியல்ல இங்க எல்லாமே அரசியல் தான். இங்க சினிமாவா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அரசியல் சார்ந்த சிந்தனைகள் அடங்கி இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம தெளிவா விவாதிக்கணும் அப்படின்றதுனால, அதுவும் இங்க ட்ரெண்டிங் கண்டென்ட் பிக் பாஸா இருக்கிறதுனால நம்ம சேர்த்து அதை விவாதிக்க உள்ளோம். இப்போ நம்ம விஜய் சேதுபதி அவரு நல்ல சிறந்த பேச்சாளர், ஆற்றல் மிக்க ஒரு ஆளுமை. அவர் வரவேற்பு நல்லா தான் இருக்கு. அவரோட வரவேற்பு ஸ்டார்டிங்ல நல்லா தான் போகுது. ஆனா ஒவ்வொரு வரிகளையும் நம்ம டீகோட் பண்ண போறோம். ஒரு சிலருக்கு அதிகாரத்தை கொடுத்து அதை பயன்படுத்தி சொன்னா அவங்க எந்த மாதிரியான மனுஷங்களா மாறுறாங்க, அந்த அதிகாரம் அவங்க என்ன பண்ணுது, கீழே நம்ம ஒரு இங்க என்னன்னா ஒரு அதிகாரத்தை ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து அதை டெஸ்ட் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்றாரு. இங்க முழு அதிகாரம் கொடுக்கப்படுதா அப்படின்றது தான் இங்க கேள்வி. அது முழு அதிகாரம் இங்க கொடுக்கப்படுவதில்லை. ஒரு வரையறுக்கப்பட்ட அதிகாரம் தான் உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்டுக்கு கொடுக்கப்படுது. அந்த வரையறுக்கப்பட்ட அதிகாரத்திலையுமே பல இன்னல்கள், சிக்கல்கள், அவங்களுக்குள்ளே போட்டியையும் ஒரு அடிதடி சண்டையும் உருவாக்குற ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாக தான் இந்த நிகழ்ச்சி இருக்கு. அப்படி நம்ம முன்னாடி இருந்தே பார்க்குறப்ப சமத்துவமின்மை அப்படின்றது இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து இருந்த வண்ணமே இருக்கு. ஏன்னா இங்க இங்க ஒரு சமமான இதா பார்க்கப்படுதா அப்படின்றது இல்லவே இல்லை. அப்போ அவங்களுக்கான உரிமைகள் கொடுக்கப்படுதா அப்படின்னா அங்க உரிமைகளும் இல்லை. இந்த சமத்துவமின்மை, உரிமை இல்லாதது அங்க உள்ள ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துது. அப்படி சமத்துவ இன்மைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இங்க இவர் பண்ற ஒரு விஷயம்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் சரிதான். அதாவது நம்ம பிக் பாஸ்குள்ள இருக்கிறவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் ஓகே. ஏன் பாலிடிக்ஸ் பண்ணா என்ன? இப்போ பாலிடிக்ஸ் பண்றது தானே எல்லாமே. அவரே பாலிடிக்ஸ் பண்றாரு, இல்லை மற்றவங்க பாலிடிக்ஸ் பண்றாரு. இதுல என்ன நான் சொல்ல வந்தேன்னா, 11th ப்ரோமோ வெளியிட்டாங்க. அதுல ஒவ்வொரு கண்டஸ்டும் எந்திரிச்சு நின்றாங்க. அந்த எந்திரிச்சு நின்றதுல ஒருத்தவங்க எந்திரிச்சு நிற்காம பதில் சொன்னாங்க. அதை ஒரு பெரிய ஒரு விவாத பொருளா அவர் மாத்தினாரு. அதை பத்தி தான் நான் சொல்லலான் இருந்தேன். அந்த ப்ரோமோ எனக்கு கிடைக்கல. அந்த ப்ரோமோவை பத்தி தான் விளக்கமா இது பண்ணலான் இருந்தேன். சரி, பரவாயில்ல, அதை பத்தி நான் சாதாரணமா பேசிடுறேன். அப்படி இதுல என்னன்னா, இப்போ ஒருத்தவங்க எந்திரிச்சு நின்று பதில் சொல்லாம உட்காந்து நின்று பதில் சொல்றாங்க. அதனால என்ன இப்போ அதை ஒரு பெரிய விவாத பொருளா எடுத்து அவங்கள கார்னர் பண்ணி அசிங்கப்படுத்தி இந்த விஜய் சேதுபதி. சரி, இருக்கட்டும். நம்ம தொடர்ந்து இதுல நிறைய விமர்சனங்களை பார்ப்போம். நன்றி.